துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே. இத்தனை ஆண்டுகள் நலமுடனே நெருக்கத்திலும் நடத்தி வந்தே, இத்தனை ஆண்டுகள் நலமுடனே நெருக்கத்திலும் நடத்தி வந்தே. துதி உமக்கே, தேவனே துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே. இத்தனை ஆண்டுகள் நலமுடனே நெருக்கத்திலோ நடத்தி வந்தீர். இத்தனை ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுகளையும் நீலோம் நடத்தி வந்தீர். துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே. ஆமே. சின்னவன் ஆயிரமோ பலத்த ஜாதியாய் வாழ்வானென்றி, சின்னவர் ஆயிரமோ பலத்த ஜாதியாய் வாழ்வானென்றி, வளர்கின்றோமே வாழ்த்துகின்றோம், வாக்குதத்தம் நிறைவேறுதே. வளர்கின்றோமே வாழ்த்துகிறோம், வாக்குதத்தம் நிறைவேறுதே. துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே. ஆமே. துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே துதி உமக்கே. இத்தனை ஆண்டுகள் நலமுடனே நெருக்கத்திலோ நடத்தி வந்தீர். இத்தனை ஆண்டுகள் ஆமே நெருக்கத்திலோ நடத்தி வந்தீர். துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே துதி உமக்கே. இடுக்கமான வாசலிலும் நெருக்கமான வழிகளிலும், இடுக்கமான வாசலிலும் நெருக்கமான வழிகளிலோ நடத்தினாலும் குறைவில்லையே, உள்ளும் புறம்பும் செழிப்புதானே. நடத்தினாலும் குறைவில்லையே, உள்ளும் புறம்பும் செழிப்புதான். துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே துதி உமக்கே. இத்தனை ஆண்டு நலமுடனே நெருக்கத்திலோ நடத்தி வந்து உம்முடைய கரமைகளோடு நடத்தினதே. நலமுடனே நெருக்கத்திலோ நடத்தி வந்தே. துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே. ஆமே. துதி உமக்கே, துதி உமக்கே, அதிசய தேவனே துதி உமக்கே. லீலி புஷ்பமாய் மலர்ந்திடுவான்
உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவனே துதி உமக்கே. இத்தனை ஆண்டுகள் நலமுடனே பெருக்கத்திலோ நடத்தி வந்தேன். இத்தனை ஆண்டுகள் நலமுடனே பெருக்கத்திலோ வந்தேன். துதி உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவன் துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவனே துதி உமக்கே. தாழ்வில் என்னை நினைத்தவரே, உயர்த்தி என்னை மகிழ்ந்தவரே. தாழ்வில் என்னை நினைத்தவரே, உயர்த்தி என்னை மகிழ்ந்தவரே. தோண்டி எடுத்த துறவை நினைத்து நன்றியோடு துதித்திடுவே. தோண்டி எடுத்த துறவை நினைத்து நன்றியோடு துதித்திடுவே. துதி உமக்கே, ஆமென். அதிசய தேவனே துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவனே துதி உமக்கே. இத்தனை ஆண்டுகள் நலமுடனே பெருக்கத்திலோ, ஆமென். இத்தனை ஆண்டுகள், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். துதி உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவனே துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவனே, ஆமென். அற்பமான ஆரம்பமே, முடிவுகளோ சம்பூர்ணமே. அற்பமான ஆரம்பமே, முடிவுகளோ சம்பூர்ணமே. தேவ ரகசிய செயல்களோ என்றும் என்மேல் உள்ளதே. தேவ ரகசிய செயல்களோ என்றும் என்மேல் உள்ளதே. துதி உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவனே துதி உமக்கே, துதி உமக்கே. ஓ அதிசய தேவன் துதி உமக்கே. இத்தனை ஆண்டு நலமுடனே நெருக்கத்திலோ நடத்தி வந்தேன். இத்தனை ஆண்டு நலமுடனே நெருக்கத்திலோ நடத்தி வந்தேன். துதி உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவனே துதி உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவனே தாழ்வில் நினைத்தவரே, தாழ்வில் என்னை நினைத்தவரே, உயர்த்தி என்னை மகிழ்ந்தவரே. தாழ்வில் என்னை நினைத்தவரே, உயர்த்தி என்னை மகிழ்ந்தவரே. தோண்டி எடுத்த துறவை நினைத்து நன்றியோடு துதித்திடுவே. தோண்டி எடுத்த துறவை நினைத்து நன்றியோடு துதித்திடுவேன். துதி உமக்கே, துதி உமக்கே. அதிசய தேவனே துதி உமக்கே, துதி உமக்கே. எல்லா கணம் மகிமை உமக்கே. தேவனே துதி உமக்கே. இத்தனை ஆண்டுகள் நலமுடனே நெருக்கத்திலோ நடத்தி வந்தேன். இத்தனை ஆண்டு நலமுடனே நெருக்கத்திலோ நடத்தி வந்தேன்.
ஆமென் ஆமென் துதி உமக்கே. Praise the Lord. ஆமென் 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 ஆமென். அற்பமான ஆரம்பமே முடிவுகளோ சம்பூர்ணமே. அற்பமான ஆரம்பமே முடிவுகளோ சம்பூர்ணமே. தேவ ரகசிய செயல்களோ என்றும் என்மே. ஹல்லேலூயா ஆமென். தேவ ரகசிய செயல்களோ என்றும் என்னே உள்ளதே. துதி உமக்கே துதி உமக்கே அதிசய தேவனே. துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே அதிசய தேவனே. துதி உமக்கே. இத்தனை ஆண்டு நலமுடனே நெருக்கத்திலோ ஆமெனப்பா. இத்தனை ஆண்டு நலமுடனே நெருக்கத்திலோ ஆமென். கர்த்தரை நோக்கி இத்தனை ஆண்டு நலமுடனே ஆமென். நாங்கள் சோராமல் நாங்கள் விழுந்து போகாமல் இத்தனை ஆண்டு நலமுடனே நெருக்கத்திலோ நிலைக்க வைத்தவரே. ஆமென் துதி உமக்கே. ஓ ஆமென் அதிசய தேவனே. துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே. ஒன்றுமில்லாத எங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற தேவனே. சின்னவன் ஆயிரமோ ஜாதியாய் வளர்வான் என்று. சின்னவன் ஆயிரமோ பலத்த ஜாதியாய் வளர்வான் என்று. வளர்கின்றோமே வாழ்த்துகிறோ வாக்குதத்தம் நிறைவேறுதே. வளர்கின்றோமே ஆமென். எங்களை அழைத்தவராலே நாங்கள் நிலை நிற்கிறோம். ஆமென் துதி உமக்கே துதி உமக்கே அதிசய தேவனே. ஓ ஸ்ரீமந்தலரவா கே துதி உமக்கே அதிசய தேவனே. துதி உமக்கே. இத்தனை ஆண்டு நலமுடனே நெருக்கத்திலோ நடத்தி வந்தே. இத்தனை ஆண்டு நலமுடனே நெருக்கத்திலோ நடத்தி வந்தே. துதி உமக்கே துதி உமக்கே அதிசய தேவனே. ஆமென் துதி உமக்கே துதி உமக்கே அதிசய தேவனே. துதி உமக்கே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்த நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போமா. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். நல்ல வாய்கள் விரிவாய் திறந்து நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஓ எல்லா துதிகள் கனம் மகிமை எல்லாமே உமக்குதான். எங்கள் ரட்சகா நாளிலும் நாங்கள் ஆண்டவரே ஜீவனோடு பலத்தோடு கிருபை பெற்று வாழ்வது எல்லாம் தயவினாலே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ நாச மோசங்கள் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து தப்புவித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷ்யாபாதலரதரபா கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி. ஹல்லேலூயா. ஓ ரிகாமாந்தலரபா ஓ ஷ்யாபாதரபா. வருடம் முழுக்க நம்மளை பாதுகாத்த ஜீவாதிபதி. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்கள் அல்ல நாங்கள் அல்ல நாங்கள் அல்லவே அல்ல ஆண்டவரே. எல்லாம் தயவு தயவு தயவு
தயவு தயவு, இரக்கம் இரக்கம் இரக்கம். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய மறைவு, உம்முடைய சிறகு நிழல். ஹல்லேலூயா. ஓ ஷதரபந்தலரபா ரிகவதலரரபா ரிவதனரமகபவதரபா தியரமாஷ்யவந்தனரரபா. ஓ நன்றி ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் நலமுடனே நெருக்கத்திலோ ஆமென், இத்தனை ஆண்டுகள் நலமுடனே நெருக்கத்திலும் நடத்தி வந்தே துதி உமக்கு. ஆமென். அதிசய தேவனே, துதி உமக்கே, துதி உமக்கே. பிரைஸ் தி லார்ட். அதிசயவனே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிற எல்லா வழிகள் நமக்கு நன்மையானவைகள். நம்மை பயிற்றுவிப்பார், நம்மை பரிசுத்தப்படுத்துவார், நம்மளை திருத்துவார், நம்மளை கட்டி எழுப்புவார், நம்மளை விடவே மாட்டார். அவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு, நம்மளுக்காய் ஜீவனே தந்த அன்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்தன் துணை நீரே, காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து வருகிறே. காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து வருகின்றே. உம் கிருபையின் அருமையை கானகத்தில் அறிந்தே. உம் கிருபையின் அருமையை கானகத்தில் அறிந்தே. எந்தன் துணை நீரே, காடு மலை வனாந்திரங்கள் கடந்து வருகின்றே. காடு மலை வனாந்திரங்கள் கடந்து வருகின்றே. உம் கிருபையின் ஆமென் கானகத்தே. உம் கிருபையின் அருமையை கானகத்தில் அறிந்தே. எந்தன் துணை நீரே, காடு மலை வனாந்திரங்கள் கடந்து வருகின்றே. காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து உம்மோடு நான் ஜீவிப்பது எத்தனை ஆமென். உம் வசனத்தில் வாழ்வது எத்தனை சாக்கியம். உம்மோடு நான் ஜீவிப்பது எத்தனை பாக்கியம். உம் வசனத்தில் வாழ்வது எத்தனை நெருக்கத்தின் மத்தியிலே நற்சுக வாழ்வே. பாடுகள் மத்தியிலே பூரண வாழ்வே. நெருக்கத்தின் மத்தியிலே நற்சுக வாழ்வே. பாடுகள் மத்தியிலே
விசுவாசத்தை தொடங்கினவர் நேற்றம் நடத்துகின்றார். விசுவாசத்தில் இழைக்கின்றேன், தரிசித்து வாழவில்லை. விசுவாசத்தை தொடங்கினவர் நேற்றம் நடத்துகின்றார். விசுவாசத்தில் இழைக்கின்றேன், தரிசித்து வாழவில்லை. உண்ணவும் கொடுக்கவோ என் தேவைகள் யாவுமே இந்நாள் வரையிலோ என் தேவன் சந்திக்கின்றார். உண்ணவும் கொடுக்கவோ என் தேவைகள் யாவுமே இந்நாள் வரையிலோ என் தேவன் சந்திக்கின்றார். எந்தன் துணை நீரே, காடு மலை வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். காடு மலை வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். உம் கிருபையில் அருமையை காலகத்தில் அறிந்தேன். உம் கிருபையின் அருமையை காலகத்தில் அறிந்தேன். எந்தன் துணை நீரே, காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். மனிதனின் புத்திக்கு மேலானதே தேவ ஆவியின் வழிகளே. என் மீது இருந்து நடத்துகின்றார், அழைத்து செல்கிறார். மனிதனின் புத்திக்கு மேலானதே தேவ ஆவியின் வழிகளே. என் மீது இருந்து நடத்துகிறார், அழைத்து ஜீவனும் சமாதானமே தேவ ஆவியின் வழியெல்லாம் முடிவு சம்பூர்ணமே. அவர் நடத்துகிற பாதையில் செல்றவர்களுக்கு வெற்றிதான், சமாதானம் தான். ஆமென், ஆமென். ஜீவனும் சமாதானமே தேவ ஆவியின் வழியெல்லாம் முடிவு சம்பூர்ணமே. வெற்றியானதே எந்தன் துணை நீரே, காடு மலை வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். காடு மலை வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். கிருபையின் அருமையை காலகத்தில் அறிந்தேன். கிருபையே அருமையை காலகத்தில் அறிந்தேன். ஆண்டவர் நோக்கி எந்தன் துணை நீரே, காடு மலைகள் வனாந்திரங்கள் பல சூழ்நிலை வரலாம், கர்த்தர் நம்மை நடத்துவார் வெற்றியாய். ஹல்லேலூயா. காடு மலைகள் வனம், ஆமென். பயப்பட வேண்டியதில்லை, தளர்ந்து போக வேண்டியதில்லை. ஆமென். காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். காலங்களும் சூழ்நிலையோ மாறினாலும்
சுகவீனம் பலவீனம் வந்தாலோ கிருபையினால் தாங்குகின்றேன். காலங்களோ சூழ்நிலையோ மாறினாலும் துகின்றேன். சுகவீனம் பலவீனம் வந்தாலோ கிருபையினால் தாங்குகின்றேன். வாழ்நாளெல்லாம் கிருபையால் நிரப்போ வெற்றியாய் வாழ்ந்திடுவேன். இயேசுவில் பூரணமாய் வாழ்நாளெல்லாம் கிருபையால் நடத்தும் வெற்றியாய் வாழ்ந்திடுவேன். இயேசுவில் பூரணமாய் எந்தன் துணை நீரே. காடு மலை கலாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். உம் கிருபையில் அருமையை காணகத்தில் அறிந்தேன். கிருபையில் அருமையை காணகத்தில் அறிந்தேன். எந்தன் துணை நீரே. காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். காடு மலைகள் வனாந்திரங்கள் வருகின்றேன். பாடுகள் உபத்திரவங்கள் பூரண வாழ்வை தரோ பொறுமையாய் சகித்தால் இயேசுவின் சாயலில் இணைவோ. பாடுகள் உபத்திரவங்கள் பூரண வாழ்வை தரோ பொறுமையாய் சகித்தால் இயேசுவே சாயலில் இணைவோ. நிறைவான பலனினால் நிரப்புவார் நம்மை. நிறைவான அபிஷேகத்தை ஊற்றுவார் நம்மே. நிறைவான பலனினால் நிரப்புவார் நம்மை. நிறைவான அபிஷேகத்தை ஊற்றுவார் நம்மே. எந்தன் துணை நீரே. காடு மலை வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். காடு மலை வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். உம் கிருபையில் அருமையை காணகத்தில் அறிந்தேன். உம் கிருபையில் அருமையை காணகத்தில் அறிந்தேன். எந்தன் துணை நீரே. காடு மலை வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். காடு மலைகள் ஆமென் கடந்து வருகின்றேன். உம் கிருபையில் அருமையை காணகத்தில் அறிந்தேன். உம் கிருபையில் அருமையை ஆமென். Praise the Lord. எந்தன் துணை நீரே. காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன்.
பூமியில உம்மோடு வாழ்கிறது எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு மகிழ்ச்சி ஆண்டவரே. ஆமென். உம்மோடு நான் ஜீவிப்பது எத்தனை பாக்கியம். உம்முடைய பிள்ளையார் உமக்குள்ள ஆமென் வாழ்வது எத்தனை சாக்கியம். உம்மோடு நான் ஜீவிப்பது எத்தனை பாக்கியம். உம் வசனத்தில் பரிசுத்தமான பாதையில ஆமென் எத்தனை சாக்கியம். நெருக்கத்தின் மத்தியிலே நற்சுக வாழ்வே, பாடுகள் மத்தியிலே பூரண வாழ்வே. நெருக்கத்தின் மத்தியிலே நற்சுக வாழ்வே, பாடுகள் மத்தியிலே பூரண வாழ்வே. என் துணை நீரே, பாடு மலை வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். பாடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். உன் கிருபையில் அருமையே காணகத்து அறிந்தேன். உன் கிருபையின் ஆமென் காணகத்தில் அறிந்தேன். உந்தன் துணை நீரே, காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். காடு மலைகள் ஆமென் கடந்து வருகின்றேன். கிருபையில் அருமையை காணகத்தில் உம் கிருபையில் அருமையை காணகத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிற வழிகள் எல்லாமே நம்மை பூர்ணப்படுத்துகிற வழிகள். ஹல்லேலூயா. அதற்காக நன்றி செலுத்தி கர்த்தர் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. ஓ பிரைஸ் தி லார்ட். நன்றி 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 ராஜா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆண்டு நோக்கி இந்த துணை நீரே, காடுகள் வனாந்திரங்கள் கடந்து வருகின்றேன். காடு மலைகள் வனாந்திரங்கள் ஆமென் உம் கிருபையின் அருமையை காணகத்து ஆமென். உம் வழி தெரியாமல் அடைக்கப்பட்ட நிலைமையில அவர் நம்மை நடத்தும் பொழுது காணகத்தில் அறிந்தே எந்தன் துணை நீரே. காடு மலைகள் வனாந்திரங்கள் கடந்து ஆமென். கண்டி சதி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் இந்த பூமியின் வாழ்க்கையை நாம் முடிவதற்குள்ளாகவே
நம்மளை வல்லமையாய் பரிசுத்தமாய் அவருடைய மனவாட்டியாய் அவர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே என்னை இது மாற்றுங்க. அந்த வசனத்தில் ஆண்டவரே என்னுடைய எல்லா விதமான துர்க்குணங்கள், எல்லா பழைய மனுஷனுடைய காரியங்கள், கீழ்ப்படியாமைகள் எல்லாவற்றையும் அழித்து அப்படி வல்ல கருவியாய் மாற்றும் ஆண்டவரே. ஞானமில்லாத இருக்கிற என்னை ஞானம் உள்ளவனாய் மாற்றும். ஓ ஹால உலகத்திற்கு உப்பாக வெளிச்சமாக ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவர் விளக்காயங்களை மாற்றுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Oh shadana badala raba வல்லாவியே தேவாவியே சகலத்தையும் செய்பவரே. வல்லாவியே சகலத்தையும் ஆமென். உந்தனின் ஆற்றல் என்னில் இருப்பதால் எல்லாவற்றையும் உந்தனின் ஆற்றல் என்னில் இருப்பதால் எல்லாவற்றையும் வல்லாவியே தேவாவியே சகலத்தையும் செய்பவரே. வல்லாவியே தேவாவியே Praise the Lord. உந்தனின் ஆற்றல் என்னில் இருப்பதால் எல்லாவற்றையும் செய்யவலன். உந்தனின் ஆற்றல் என்னில் இருப்பதால் எல்லாவற்றையும் செய்யவலனுண்டு. வல்லாவியே தேவாவியே சகலத்தையும் செய்பவரே. வல்லாவியே தேவாவியே சகலத்தையும் ஆமென். மலைகளை நொறுக்கி பதராய் மாற்றும் எந்திரமாய் மாற்றிடுமே. மலைகளை நொறுக்கி பதராய் மாற்றும் எந்திரமாய் மாற்றிடுமே. கடின இதயங்கள் உடைந்து நொறுங்க, கடின இதயங்கள் உடைந்து நொறுங்க வல்ல கருவியாய் மாற்றிடுமே. வல்ல கருவியாய் ஆமென். வல்லாவியே ஆமென் சகலத்தையும் செய்பவரே. வல்லாவியே தேவாவியே சகலத்தையும் செய்பவரே. உந்தனின் ஆற்றல் என்னில் இருப்பதால் எல்லாவற்றையும் செய்யவருண்டு. உந்தனின் ஆற்றல் ஆமென் எல்லாவற்றையும் வல்லாவியே தேவாவியே சகலத்தையும் செய்பவரே. வல்லாவியே ஓ வல்லமையாய் வல்லமையாய் வல்லமையாய். Praise the Lord. பேதையை ஞானத்தால் பலவீன பலத்தால் இழிவை மேன்மையாய் மாற்றிடுவீர். பேதையை ஞானத்தால் மாற்றிடுவீர். ஒப்பாய் விளக்காய் உலக சுடராய், ஒப்பாய் விளக்காய் உலக சுடராய் உபயோகமாய் மாற்றிடுமே. உபயோகமாய் கேட்போம் ஆண்டவரே. ஒப்பாய் விளக்கா அநேகருடைய வாழ்க்கையில சுவைய சுவிசேஷத்தை ஆமென் சுடராய் உபயோகமாய் மாற்றிடுமே. உபயோகமாய் மாற்றிடுமே. வல்லாவியே தேவாவியே Praise the Lord. வல்லாவியே தேவாவியே சகலத்தையும் செய்பவரே. உந்தனின் ஆற்றல் என்னில் இருப்பதால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. உந்தனின் ஆற்றல் Praise the Lord. எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. வல்லாவியே தேவாவியே
Spirit, Holy Spirit. Oh, praise the Lord. பகாலின் பக்திகள் ஒழிந்து போக அக்கினி அபிஷேகம் இறங்கட்டுமே. பகாலின் பக்திகள் ஒழிந்து போக அக்கினி அபிஷேகம் இறங்கட்டுமே. அதிசயம் அற்புதம் எங்கும் நடந்து, அதிசயம் அற்புதம் எங்கும் நடந்து சுவிசேஷத்தை பரவ செய்யோ, சுவிசேஷத்தை பரவ செய்யோ. வல்ல ஆவியே, தேவ ஆவியே, சகலத்தையும் செய்பவரே. வல்ல ஆவியே, தேவ ஆவியே, சகலத்தையும் ஆமே நாமே உந்தனின் ஆற்றல் செய்ய பலனுண்டு. உந்தனின் ஆற்றல் ஏமே ஏமே நம்மளுடைய ஆற்றல், நம்முடைய பலன் ஆமே ஆமே. உந்த நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஆமே. எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. உந்தனின் ஆற்றல் என்னில் இருப்பதா எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. அக்கினி ஜுவாலையாக காற்றுகளாக ஊழியர்களை மாற்றிடுமே. அக்கினி ஜுவாலையாக காற்றுகளாக ஊழியர்களை மாற்றிடுமே. காட்டு தீயாய் எழுப்புதல் பரவ காட்டு தீயாய் ஆமென் வரங்களாலே ஆமென். காட்டு தீயாய் எழுப்புதல் பரவ காட்டு தீயாய் எழுப்புதல் பரவ வரங்களாலே நிரப்பிடுமே. வரங்களாலே ஆமென். வல்ல ஆவியே, தேவ ஆவியே, சகலத்தையும் செய்பவரே. வல்ல ஆவியே, praise the Lord, சகலத்தையும் செய்பவரே. வல்ல ஆவியே, praise the Lord, ஆமென், ஹalleluya, ஆமென். செடியில் கொடியாய் இணைந்து பிணைந்து மிகுந்த உமோடு எங்கள் ஜீவ இணைக்கப்பட்டவர் ஆமென். செடியில் கொடியாய் இணைந்து பிணைந்து மிகுந்த கனிகளை கொடுத்திடவே. நீந்தி மிதந்து உடைய ஆவில எங்கள் ஆன்மா நீந்தி மிதந்து எல்லா பாவங்களை வென்று நீச்சல் ஆழத்தில் ஆமென், நீச்சல் ஆழத்தில் praise the Lord. நீந்தி மிதந்து வென்று மகிழ, நீந்தி மிதந்து வென்று மகிழ நீச்சல் ஆழத்தில் வல்ல ஆவியே, தேவ ஆவியே, சகலத்தையும் செய்பவரே. வல்ல ஆவியே, தேவ ஆவியே ஆமென். praise the Lord. உந்தனின் ஆற்றல் என்னில் இருப்பதாக எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. உந்தனின் ஆற்றல் praise the Lord ஆமென் ஆமென். நம்முடைய பாதுகாப்பு அவரே. ஆவியில் கோட்டையா சேனையா இணைந்து ஆவியின் பலனை தருபவரே. ஆவியில் கோட்டையா ஆமென். கர்த்தரை தேடுற ஒவ்வொருவர் மேலையும் ஆமென் தருபவரே. வான மண்டல பொல்லாத சேனைகள் எதிரான எல்லா தந்திரங்களையும் போராட்டங்களையும் ஆமென் வழுவிலக்க செய்பவரே. வழுவிலக்க praise the Lord. வான மண்டல பொல்லாத சேனைகள், வான மண்டல பொல்லாத சேனைகள் வழுவிலக்க ஆமென் ஆமென் வழுவிலக்க செய்பவரே. வல்ல ஆவியே, தேவ ஆவியே, சகலத்தையும் ஆமென். வல்ல ஆவியே, தேவ ஆவியே, சகலத்தையும் செய்பவரே. உந்தனின் ஆற்றல் என்னில் இருப்பதா எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. உந்தனின் ஆற்றல் praise the Lord எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பேதையை ஞானத்தால் பலவீனம் பலத்தால் இழிவை மேன்மையாய் மாற்றிடுமே. பேதையை ஞானத்தால் பலவீனம் பலத்தால் இழிவை மேன்மையாய் மாற்றிடுவேன். உப்பாய் விளக்காய்
உலக சுடராய் ஒப்பாய் விளக்காய் உலக சுடராய் உபயோகமா இன்னும் இன்னும் அதிகமா ஆமென். எங்கள் வாழ்க்கை உபயோகமா சாட்சியாக 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 ராஜா. ஆமென். வல்ல ஆவியே தேவ ஆவியே சகலத்தையும் ஆமென். வல்ல ஆவியே தேவ ஆவியே சகலத்தையும் செய்பவரே வல்ல ஆவியே. ஆமென். வல்ல ஆவியே அவரால் சகலமும் முடியும், அவரால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். தேவ ஆமென். தடைகள் உடையட்டும் ராஜா. எல்லா அந்தகாரத்தின் பிடிகள் உடைந்து தளர்ந்து போகட்டும். வல்ல ஆவியே தேவ ஆவியே சாபத்தின் வல்லமைகள் நொறுங்கி போகட்டும். ஆமென். வல்ல ஆவியே பலவீனத்தின் கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. விடுதலை விடுதலை விடுதலை. உம்முடைய ஆவி எங்கே? அங்க விடுதலை விடுதலை விடுதலை. டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ். ஓ ரிஷ்காதாரா மாந்தலாரா விகாபாதாரா ஷ்காபாதாரா விகாபாதாரா ஓ ஷ்காதாரா மாந்தலாரா ஓ ரிகாபாதாரா. ஹல்லேலூயா. நாம் யாவர் அப்படியே எழுந்து நின்றவர்களாக. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Thank you Father, Holy Spirit. வல்ல ஆவியே தேவ ஆவியே சகலத்தையும் ஆமென். விசுவாசத்தோட சொல்வோம். வல்ல ஆவியே தேவ ஆவியே சகலவற்றையும் சகலத்தையும் செய்பவரே. உம்முடைய ஆற்றல் உந்தனின் ஆற்றல் என்னில் இருப்பதால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. உந்தனின் ஆற்றல் ஆமென் எல்லாவற்றையும். Praise the Lord. வல்ல ஆவியே தேவ ஆவியே சகல ஆமென். வல்ல ஆவியே தேவ ஆவியே சகலத்தையும் ஆமென். அந்த விசுவாசத்தோடு அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Praise the Lord. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் விசுவாசிக்கிற என்னை விசுவாசிக்கிற உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. அவருடைய பலத்தினால எல்லாம் சாத்தியம். அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஹல்லேலூயா. Glory Lord. Hallelujah. Glory Lord. Hallelujah. Glory Lord. மகிமை கர்த்தருக்கே. Hallelujah. Glory Lord. Hallelujah. Glory Lord. Hallelujah. Glory Lord. Hallelujah. Glory Lord. Hallelujah. முகத்தை பார்த்து மகிழ எந்த ஆன்மா ஏங்குதே. உந்தன் முகத்தை பார்த்து மகிழ எந்த ஆன்மா ஏங்குதே. உந்தன் சத்தத்தை கேட்டு மகிழ
உந்தன் சத்தத்தை கேட்டு மகிழ எந்தன் செவிகளை திறந்து வைத்தே, எந்தன் செவிகளை. ஆமென். ஹல்லேலூயா, க்ளோரியா, ஹல்லேலூயா, க்ளோரியா. ஆமென். ஹல்லேலூயா, க்ளோரியா, ஹல்லேலூயா, க்ளோரியா, ஹல்லேலூயா, க்ளோரியா, ஹல்லேலூயா, க்ளோரியா, ஹல்லேலூயா, க்ளோரியா, ஹல்லே. ஆமென். க்ளோரியா. உம்மோடு வாழ்வது அது எத்தனை பாக்கியம். உம்மோடு வாழ்வது அது எத்தனை பாக்கியம். உம் ஆவியில் ஜீவிப்பது, உம் ஆவியில் ஜீவிப்பது அது எத்தனை ஸ்லாக்கியம், அது எத்தனை ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா, க்ளோரியா, ஹல்லேலூயா, க்ளோரியா, ஹல்லேலூயா. ஓ ஷபந்தனரவா, பரமகபலகரவா. ஹல்லேலூயா, க்ளோரியா, ஹல்லேலூயா, க்ளோரியா, ஹல்லேலூயா, க்ளோரியா, ஹல்லேலூயா, க்ளோரியா, ஹல்லேலூயா. ஆமென். அவரோடு வாழுகிற வாழ்க்கை தான் இன்பமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்ம வாழ நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திர ஸ்தோத்திரா ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுக்க மறைவிடமாய் உறைவிடமாய் இருந்து வந்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரா. ஆண்டவரை நோக்கி மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை. ஆமென். மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கேலாரும் ஆராதனை ஆராதனை அப்பா. ஆமென். உங்களுக்கு ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு தான் என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை. ஆமென். மறையிலாத்தையும் விலக்கி மறைத்திரே உறைவிடமே ஆரா உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா.
உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா. உங்களுக்கு இனிமேலும் கர்த்தர் நம்மளை நடத்த போகிறார். ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும், இந்த வசனம் சொல்லப்படும் போது ஆபிரகாமுக்கு 140 வயது. எவ்வளோ? 140 வயசு. ஈசாக்குக்கு 40 வயது. பிரைஸ் தி லார்ட். 25ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். 25ஆம் அதிகாரத்தில் ரெபெக்காளை விவாகம் பண்ணும்போது 40 வயதாய் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த காலத்துலலாம் திருமண வயது யூதர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ், 40 வயதாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்படியாக இந்த வயதிலே ஈசாக்குக்கு ஆபிரகாம் ஒரு திருமணத்தை அவர் செய்வதற்காக அவர் பிரயாசப்படுவதை நாம் வாசிக்க முடிகிறது. அது 24ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. கானானியர்கள் கூட சண்டையா ஆபிரகாமுக்கு இல்லை. கானானியர்கள் கூட நட்பால் தான் பழகிறாரு. எல்லாமே நல்லா தான் இருக்கிறார். அவங்களோடு கூட ஐக்கியமாக தான் இருக்கிறார். ஆனால் அவங்களுடைய தீமையான விஷயங்களுக்கிட்ட மட்டும் ஆபிரகாம் இசைஞ்சு போக அவர் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருந்தார். அவர்களுடைய தீமையான கலாச்சாரம், அவங்களுடைய ஒஸ்ட் கல்ச்சர், இதெல்லாவற்றையும் ஆபிரகாம் பின்பற்றவில்லை. கர்த்தருடைய வசனத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அதனால்தான் அவங்க வேலைக்காரங்கிட்ட சொல்கிறார் 3ஆம் வசனத்தில், நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். 4ஆம் வசனம், நீ என் தேசத்துக்கும் ஆரானுக்கு போக சொல்கிறார். நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு என்று சில பேர் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஆபிரகாம் பாருங்கள், தான் சொந்த பந்தத்தை வீட்டில் சொந்த பந்தத்தெல்லாம் போய் பொண்ணெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் பைபிளை சரியாக படிக்க தெரியாதவங்க அப்படி பேசின்னு இருப்பாங்க. எதுக்காக சொன்னார்னா, ஒன்று, கானானியர்கள் மோசமான கலாச்சாரம். திருமணம் பந்தம் என்பது வெறும் பெண்ணும் பையனும் இணைகிற நிகழ்வல்ல. அவர்களுடைய கலாச்சாரங்கள் மிக்ஸ் ஆகிற ஒரு காரியம்தான் திருமணம். திருமணம் என்பது மிக மிக கவனமாக அது செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். எனவே ஆபிரகாம்
பரிசுத்தமான ஒரு பாதையில் போகும் பொழுது தேவையற்ற அநேக அசுசியான கலாச்சாரங்கள், அநேக விதமான இழிவான விஷயங்களை செய்கின்ற அப்படிப்பட்ட ஜாதிகளோடு கூட தன்னுடைய மகனுக்கு அவர் பெண் கொள்ள அவர் விரும்பவில்லை. ஈசாக்கும் அதை விரும்பி இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் ஆபிரகாம் கூடயே எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய பெண்களை இவர் திருமணம் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். ஏன் அதை செய்யவில்லை என்றால், ஈசாக்கு அவர்களுக்கு எஜமானாக இருக்கிறார். அவர்களோடு கூட சகோதர சகோதரியாக சிறு வயதிலிருந்து அவர் பழகி கொண்டிருக்கிறார். எனவே அவர்கள் கூட இருக்கிறவர்களை திருமணம் பண்ணுவதற்கும் அங்கே சான்ஸ் இல்லாமல் காணப்படுகிறது. ஆபிரகாமை பின்பற்றுகிற வேலைக்காரர்களும் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஆனாலும் ஈசாக்கு சகோதர சகோதரிகளாக அவர்களோடு பழகுவதனால அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கே செய்வதற்கு வாய்ப்பில்லாதபடிக்கு அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். இளவென கருமையான தேவ ஜனமே, ஈசாக் ஒரு ஜென்யூனான ஒரு கேரக்டராக அங்கே இருக்கிறார். எனவே தான் ஆபிரகாம் தன்னுடைய இனத்தாரிடத்திற்கு போயிட்டு, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் அந்த இடத்துல தான் கொஞ்சம் நல்ல கலாச்சாரம் இருந்துச்சு. அதுவும் மற்ற எந்த பெலிஸ்தலை பார்த்தாலும் சரி, சீதோனியர், தீரியர், சீதோனியர், கானானியர், எமோரியர், எபூசியர், இன்னும் பல ஜாதிகள். இந்த யோர்தானுக்கு அப்புறம் சோதோம், கொமாரா அதெல்லாம் அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் நிறைய பட்டணங்கள், அவைகளும் தீமையாக இருந்துச்சு. பல சுற்றிலும் பார்க்கும் பொழுது யார் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா, அவங்க ரிலேஷன்ஸ் ஆறாமில் இருந்தாங்க ஆபிரகாமுக்கு, அவங்க சகோதரனுடைய குடும்பங்கள்லாம், அவங்க தான் கொஞ்சம் நல்ல ஒரு குடும்ப கலாச்சாரத்தில் இருந்தாங்க அந்த காலத்தில். அது மட்டுமல்ல, ஈசாக்கை பலியிட கொண்டு போயிட்டு அவர் கொண்டு வரும்போதே ஆண்டவர் ஒரு மனுஷனை அனுப்பி ஈசாக்கினுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் தீர்மானிக்கிறார். 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா கடைசி வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒருவன் இந்த காரியங்கள் நடந்த பின் 20ஆம் வசனம். ம் 22. இத்தனை பிள்ளைங்களை உன் சகோதரன் பெற்றிருக்கிறான். அந்த பெற்ற பிள்ளைகளிலே பெத்துவேல் என்ற பிள்ளைக்கு ஒரு மகள் பிறந்திருக்கிறாள். பெத்துவேல் ரெபேக்காலை என்று அறிவித்தான். எப்பவுமே கர்த்தருக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தர் அடுத்து ஒரு நன்மை, அவர் திட்டத்தை அவங்க வாழ்க்கையில் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சும்மா நம்ம ரிலேஷன் விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பொண்ணு எடுக்க சொல்லலை. அவர் ஏன் தன்னுடைய வேலைக்காரன் அங்கே அனுப்பிச்சாருன்னா, கர்த்தர் அவங்கள முன்குறிச்சி அப்பயே சொல்லிட்டார். ரெபேக்காலை பெற்றான்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணுறான், ஆபிரகாம்கிட்ட சொல்கிறான். முன்னாடியே கர்த்தர் அதை தீர்மானிக்கிறதுனால. அதே போல் கலாச்சாரங்கள் மோசமாக இருந்துச்சு எல்லா இடத்துலையும். அங்கே தான் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, நல்ல குடும்ப கலாச்சாரம். அதனால் தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய முன்னறிவிப்பின்படி ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துக்கு அனுப்புகிறார். மற்றபடி என் சொந்த பந்தம் உற்றக்கூடக்கூடாது, என்னுடைய உறவு முறை உற்றக்கூடாதுன்னு சொல்லி அந்த மீனிங்கில் அனுப்பலை. அவர் தேவனுடைய தீர்மானத்தின்படி அங்கே ஒரு நல்ல பெண்ணை நீ கொண்டு வா, நீ செலெக்ஷன் பண்ணு. அதுவும் அவ செலெக்ஷன் பண்ணல, தன்னுடைய வேலைக்காரனை செலெக்ஷன் பண்ண சொல்கிறார். அப்போ எவ்வளவு அந்த வேலைக்காரன் திறமசாலியாக இருப்பான் என்பதை நம்ம வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே ஈசாக்குக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்களையும் பார்க்கல, கானான் தேசத்தில் இருக்கிற தீட்டான ஜாதிகளிடத்துலையும் அவங்க பார்க்கல,
கர்த்தருடைய முன்னறிவின் பின்படி ஈசாக்குக்கு அங்கே காரியங்கள் நடக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா worst பிஹேவியர்ஸ், worst கல்ச்சர்ஸ் தேவனுடைய சபைகளுக்குள்ளாகவே தீட்டான விஷயங்கள், தேவையில்லாத காரியங்கள் வாலிபத்தில் அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஈசாக்கு பார்த்தீங்கன்னா தன் கூட அந்த வேலைக்காரர்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் சகோதரன் சகோதரியாக பார்த்தான். அவன் வேறு மீனிங்கில் பார்க்கல, அதனால தான் அங்கே பெண் எடுக்கலை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தேவனுடைய ஜனத்துக்குள்ள வாசனையை கெடுத்து ஊரை சுற்றி தீட்டாக்கிக்கின்னு இளைய சமுதாயத்தை கெடுத்து கொண்டு எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அவலட்சணமான கேவலமான காரியத்தெல்லாம் கிறிஸ்தவர்கள் கட் பண்ண வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அதுவும் சபைக்குள்ளெல்லாம் அது மாதிரி பண்ணவே கூடாது. சபைக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள அப்படிப்பட்ட நடவடிக்கைகள், அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கவே கூடாது. அதெல்லாம் கண்டிஷன் பண்ணி என்ன பண்ணனா வைக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் வளரணும். ஒவ்வொரு வாலிபத்தில் இருக்கிறவங்க, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை நம்ம காத்து கொள்வதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வாழ்வோம் என்றால் தேவனுடைய உள்ள மகிழும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து அவர் இன்னதிகமாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 7ஆம் வசனத்தை வாசிங்கள். 24:7. தெளிவாக சொல்கிறார். அங்கே தான்ப்பா கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நீ போ, சந்தேகப்படாத, அங்கே இருக்குது, நிச்சயம் இருக்குது, முன்னாடி வந்துடுச்சு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, போ. 7ஆம் வசனம். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று நீ போகிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆபிரகாம் தெளிவாக தான் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார், கரெக்டாக அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆபிரகாம் அவர் டிசிஷன் பண்ணல, எலியேசர் பண்ணல, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் முன்னறிவின்படி இந்த காரியங்கள் அங்கே நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 ஒரு அருமையான ஒரு தெய்வீகமான ஒரு வேலைக்காரங்கிட்ட ஒப்பு கொடுக்குறார். நீங்கள் நிறைய பேர் அவங்க தப்பான மனுஷங்கிட்ட வேலையை ஒப்பு கொடுத்து கட்சியில் மாற்றி முழிக்க வேண்டியதாக இருக்கிறது. சில திறமில்லாத மனிதர்களிடத்தில் சில வேலைகளை நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. சில பேர் வேலை செய்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, ஆனால் நல்ல மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். கூட வேலை செய்கிறவங்க திறமையானவர்களாய், நல்ல அறிவுள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், தெளிவாக செய்கிறவங்களா தாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். நிறையா இந்த காரியங்கள் திறமை இல்லாதவர்கள் ஒரு காரியத்தை எடுத்தால் அதை சித்தி பெற முடியாதபடிக்கு இருக்கிறவர்கள், பல காரணங்களை சொல்லுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் நம்ம கூட எதிர்காலத்தில் வைக்கவே கூடாது. நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் நம்மளுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கூட நல்ல ஆட்களை, நல்ல திறமையானவர்களை, ஞானம் படைத்தவங்களை, ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் செலக்ட் பண்ணுறார். பெசலெயேல் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணுறார், ஞானத்தை கொடுக்குறார். அது போன்ற ஆட்களை தாங்க ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா.
கச்சாமுச்சானுக்கிற ஆளுங்கிட்ட ஒப்பு கொடுக்கல. நல்ல சீனியர், பல வருஷம் ஆபிரகாம் கூட இருந்தவன், அதே போல் நல்ல அறிவு உள்ளவன், அது மட்டும் இல்லை தேவ பயபக்தி உள்ளவன். யார் அவன்? தேவ பயபக்தி உள்ளவன். ஹல்லேலூயா. அதான் நீங்கள் அங்கே வாசிக்கணுங்க. 2ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. 2ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. வயதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவன். ஆபிரகாமுடைய எல்லா வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணுற திறமையான ஒரு மனுஷன். போதும். இப்போ 11 வசனம் வாசிங்க. 11. அந்த ஆறாமுக்கு போயிட்டு அவர் எடுத்த உடனே அலைஞ்சு திரிஞ்சு பண்ணிடலாம், செஞ்சிடலாம், பிடிச்சிடலாம் நல்ல ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அவர் பண்ணல. அந்த ஊராண்ட போயிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ஃபஸ்ட்டு அவர் ஜெபம் பண்ணுறார். வாசிங்க. தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஊருக்குள்ளே உடனே போயிடல, வெளியவே நின்று ஒட்டங்களை நிறுத்தி 12ஆம் வசனம் ஆண்டுட்டு ஜெபம் பண்ணுறான். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு சித்திக்க பண்ணி, இன்றைக்கு நான் சும்மா அலைஞ்சின கூடாதப்பா, இன்னைக்கே எனக்கு என்ன பண்ணுங்க, காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். கொஞ்சம் தண்ணி தான் கேட்பேன், குடத்தை சாட்சி தண்ணி குடிக்கணும். அது மட்டும் இல்லை, ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாக ஈசாக்குக்கு நியமித்தவளாக இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தரலும். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே ஆண்டவர் அனுப்பிச்சிட்டார். அல்லேலூயா சொல்லாமா? அதான் எப்பவுமே கர்த்தரை தேடுற உணர்வோடு இருக்கிறவங்க அவங்க காரிய சித்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, ஆபிரகாமுடைய எல்லா வரவு செலவு பொக்கிஷம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற திறமைசாலியாக இருந்தாலும் அவன் பாருங்கள் கர்த்தர்கிட்ட தாழ்மையோடு ஜெபிக்கிறான். தாழ்மையோட நிறைய பேர் அறிவு சாமர்த்தியம் அது இதுன்னு வச்சு பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க, ஆனால் முன்னேற முடியல. யாரெல்லாம் இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கட்டும், எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கலாம், கர்த்தரை தேடுவேன், ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்கும் செய்யணும்னு கர்த்தரை தேடி செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட நல்ல பயபக்தி உள்ள, நல்ல திறமை உள்ள, கர்த்தரை தேடுகிற நல்ல ஒழுக்கம் உள்ள, அப்படிப்பட்ட நல்ல திறமையான நபர்களுக்காக வேலை செய்கிறவங்க, வேலைக்கு ஆட்களை வச்சுருக்கிறவங்க எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா தேவையில்லாத கச்சாமுச்சா ஆளுங்க இருந்துச்சிங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். சில வேலைக்காரங்க அவன் நம்ம ஆசீர்வாதத்தையே கெடுத்து போட்டுருவான். நல்லா வேலை நடந்துனே இருக்கும், அவன் ஏதாவது போதை கீதை போட்டு வந்து அங்கேருந்து விழுந்துருவான் மேலேருந்து. அவனை தூக்கிக்கின்னு சுற்றிக்கின்னு பண்ணிக்கின்னு அது செலவாய்க்கின்னு இது மாதிரி நிறைய சாத்தானுங்க இருக்குது மனுஷனில். சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை அழிக்கிறதுக்குன்னே நிறைய கேஸ் இருக்குது உலகத்தில். அதனால் தேவ ஜனங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே நல்ல உறுதுணையான ஆட்களை தாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கூட சும்மா செலெக்ஷன் பண்ணல, அழகாக பண்ணுறாங்க. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஊழியத்திற்கு செலெக்ஷன் அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பரிசுத்த ஆவியும்
என்ன ஞானம்? வேத ஞானம். வேதத்தையே தெரியாதவங்கெல்லாம் ஊழியத்துக்கு எடுக்கவே முடியாது. அப்படி எடுத்தால் கச்சாமச்சான் ஆகிடும். ஞானம், பரிசுத்த ஆவி பெற்றுக்கணும். ரெண்டாவது வேத அறிவு, வேதத்தை நல்லா தெரிஞ்சிக்கணும், சத்திய உபதேசங்கள்லாம் கற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில், குடும்பத்தின் வாழ்க்கையில் நிறைய பேரால் ரொம்ப நல்லவங்கன்னு சாட்சி பெறணும். இப்படிப்பட்டவங்களை தான் அன்னைக்கு ஊழியத்திற்கு கூட எடுத்தாங்க. இப்படி இல்லாத ஆட்களை குடும்பத்தில் சாட்சி இல்லை, வேத அறிவு இல்லை, சத்தியம் தெரியல, அதே போல் அபிஷேகமே இல்லை, 1 மணி நேரம் கூட தேவ ஆவியில் உறவாட தெரியல, ஜெபிக்க முடியல, இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அன்றைக்கி சாப்பாடு போடுறதுக்கு கூட எடுக்கலை. இவங்க எதுக்கு செலெக்ஷன் பண்ணாங்க தெரியுமா? சாப்பாடு போடுறதுக்கு தான். சாப்பாடு போடுறது கூட இவ்வளோ தகுதியை பார்த்து தான் அன்றைக்கி எடுத்தாங்க. ஏன்னா இவன் அபிஷேகம் இல்லாமல், வேத அறிவு இல்லாமல் என்ன பண்ணுவான்னா மாற்றி மாற்றி பண்ணுருவான், சண்டை வர வச்சுருவான். ஏற்கனவே அங்கே சண்டை தான், சண்டையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இவங்களை எடுக்கிறாங்க. கச்சாமச்சான் எடுத்து விட்டால் இன்னும் சண்டை ஆகிடும். அதனால தான் அவங்க அவ்வளோ செலெக்ஷன் பண்ணுறாங்க. அல்லேலூயா. அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் கூட யாருக்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணும், யார்கிட்ட எதை சொன்னால் கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க, யார் திறமையானவங்க, யார் தேவ ஆவி பெற்றவங்க, இதெல்லாமே நம்ம தெளிவாக அந்த ஆவிகளை பகுத்தறிந்து நம்ம கரெக்டாக ஜபத்தோடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் ஈஸியான டெவலப்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16. ம் 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 துறவில் இறங்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கிணறு இருக்கும். கிணறுக்குள்ளே நம்ம சைடில் கிராமத்தில் பார்த்துருப்போம், படிக்கட்டு போகிறோம். படிக்கட்டு இறங்கி சைடு அப்படியே சுற்றிக்கின்னு உள்ளே படிக்கட்டு போகும். அந்த படிக்கட்டில் இறங்கி உள்ளே போயிட்டு குடத்தில் தண்ணி எடுத்துக்கின்னு திருப்பி அந்த படிக்கட்டில் என்ன பண்ணணும், சுற்றி ஏறி கிணத்து மேலே வரணும். சும்மா கயிறு விட்டு ஏற்ற முடியாது. படிக்கட்டில் துறவுக்குள்ளே இறங்கி குடத்துனா நம்ம குடம் மாதிரி சின்ன குடம் இல்லை, நல்லா வெயிட்டான குடம், மண் குடம் தான். அந்த காலத்தில் பிளாஸ்டிக் குடம்லாம் கூட கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். நல்லா அதில் தண்ணி நிரப்பிக்கின்னு ஏறி மேலே வரணும். வீட்டுக்கு தண்ணி எடுத்துன்னு போகிறாங்க இந்த அம்மா. ஆனால் இந்த அம்மாவுக்கு பல வேலைக்காரிங்க இருக்கிறாங்க. 61ஆம் வசனத்தை வாசிங்க. 61. ரெபெக்காலும் வேலைக்காரிங்களை வச்சுக்கின்னு இவன் என்ன பண்ணுறா, வேலையை செய்கிறா, உழைக்கிறா. கர்த்தர் அப்படிப்பட்ட மனுஷங்களெல்லாம் ரொம்ப விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில பேர் எஜமான் மாதிரி உட்காந்துப்பாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. கர்த்தர் என்னதான் நம்மளுக்கு ஸ்தானத்தை கொடுத்துருந்தாலும் கர்த்தர் நம்மக்கிட்ட விரும்புகிறது நாமும் கர்த்தருக்கு என்று பிரயாசப்படணும், உழைக்கணும், எல்லாம் பண்ணணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஊழியக்காரன்னா 2 கொம்பு இல்லை. ஊழியக்காரன் என்ற பதத்துக்கு வேலைக்காரன். என்னது? யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கென்று நம்ம உழைக்கணும், நம்ம கிரியை செய்யணும், எல்லாமே பண்ணணும். இயேசு சொன்னார், நான் வேலை வாங்க வரல, வேலை செய்ய வந்தேன். அல்லேலூயா. அது போல நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய அனுபவத்தில் சும்மா இருக்கிற வழக்கம் இருக்குன்னா கர்த்தர் அது விரும்பவே மாட்டார். அல்லேலூயா. வேலைக்காரங்க, அத்தனை வேலைக்காரிங்க இருக்கிறாங்க. ரெபெக்காளுக்கு மட்டுமே அவ்வளோ வேலைக்காரி இருக்கிறாங்க. வேலைக்காரிங்க இருந்தாலும் அவள் தன் வீட்டுக்கு இறங்கி தண்ணி எடுத்துக்கின்னு போகிறா. சும்மா ஒரு குடம் இல்லை, பல குடம் தேவை, டெய்லியும் எடுத்துன்னு போகிறா. எஜமானியாக இருந்தாலும் வேலைக்காரியினுடைய மனது அவளுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, எலியேசர் பார்த்தீங்கன்னா சரியாக கரெக்டாக செலெக்ஷன் பண்ணுறார். சரியாக செலெக்ஷன் பண்ணுறார். அதாவது எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை செலெக்ஷன் பண்ணுறாருன்னா, நான் கேட்ட தண்ணியை மட்டும் கொடுக்கக்கூடாது, என் தேவையை அறிஞ்சு என் ஒட்டகங்களுக்கும் கொடுக்குற பெண். சில பேர் கேட்டு தான் சில காரியத்தை செய்வாங்க, அப்படிப்பட்டது ஓகே. ஆனால் தேவையை அறிந்து
இவங்களுக்கு இப்போ இந்த தேவை இருக்குது, இப்போ இது தேவை இவங்களுக்கு, இவங்க இந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி தேவை அறிந்து, ஐயோ பாவம் ரொம்ப தூரத்தில் வந்துக்கிறாங்கப்பா, என்ன எலியேசர்னா எஜமானா ரெபெக்காளுக்கு முன்ன பின்ன தெரியாத ஆள், யாருனே தெரியாது. ஏம்மா கொஞ்சம் தண்ணி தாமா அப்படின்னு தான் கேட்டார். ஆனால் அந்த ரெபெக்காள் எப்படிங்கிறாங்க பாருங்கள், தண்ணி மட்டும் கொடுக்கல, ரொம்ப தூரம் களைப்பு வந்திருப்பாங்க, இன்னும் எந்த ஊருக்கு போகிறாங்களே தெரில. ஒட்டகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லிட்டர் தண்ணி குடிக்கும், 150 லிட்டருக்கு மேலே குடிக்குமா. நான் சொல்கிறது கம்மி, 300 லிட்டர் கூட குடிக்கும் ஒரு 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 வாட்டி. குடிச்சதுன்னா மாத கணக்கில் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே தண்ணியே குடிக்காது, ஒரே முறை அத்தனை லிட்டர் தண்ணி குடிச்சதுன்னா நல்லா பாலைவனத்தில் நடக்கும்போது உள்ளே இருந்து எடுத்து 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 அது தண்ணீர் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கும் ஒட்டகம். அப்போ எத்தனை ஒட்டகத்தில் வந்துக்கிறார் இவர், நீங்கள் போய் கண்டுபிடிச்சிங்க. அப்போ அத்தனை ஒட்டகங்களுக்கும் ஒரே பொம்பளையா கிணத்துல இறங்கி 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 என்ன பண்ணுறா, தண்ணியை பூச்சி எடுத்துன்னு வந்து தொட்டியில் ஊற்றி 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 நிரப்பி அத்தனை ஒட்டகத்துக்கு அத்தனை லிட்டர் தண்ணியை ஊற்றுற அளவுக்கு மிக கருசனை உள்ளவளாய், பொறுமைசாலியாக, சலித்து கொள்ளாதவளாக, முறுமுறுக்காதவளாக, உழைப்பாளியாக அந்த ரெபெக்காள் காணப்பட்டாள். அதனால்தான் கர்த்தர் அப்படிப்பட்ட ஈசாக்குக்கு அப்படிப்பட்ட ரெபெக்காளை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. எப்பவுமே பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் கர்த்தர் அழகாக செய்வார். நிறைய பேர் அவங்க பெரிய ஞானி மாதிரி அவசரப்பட்டு கட்சியில் எங்கேயோ போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கினதுக்கப்புறம் கர்த்தாவேனா என்ன பண்ண முடியும், நீயே கொஞ்சம் சமாளிச்சிக்கோ, கிருபை போ அப்படின்றார் ஆண்டவர். அது மாதிரி ஈசாக்கு கூட பார்த்தீங்கன்னா அப்பா விறக தூக்கி வைக்கும்போது என்ன பண்ணுறாரு, முறுமுறுக்கலை, தூக்கின்னு போகிறான், கஷ்டமே படல, முறுமுறுக்கலை. இன்றைக்கி தேவஜனம் சும்மா ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாலே உடனே முறுமுறுத்துக்குன்னு, உடனே கோச்சிக்குன்னு, ஒரு வார்த்தைக்கே தலை திரும்பிக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் வச்சு கர்த்தர் என்ன பண்ண முடியும்? அவங்கெல்லாம் அப்படி இருந்ததுனால தான் முற்பிதாக்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவங்க ஜெனரேஷன்லாம் இன்றைக்கி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. எனவே நம்ம கூட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் திருப்பிக்கின்னு முறுகிக்கின்னு இதெல்லாம் நம்ம இருந்தோம்னா இதெல்லாம் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு கேரக்டர். ஒரு சின்ன வேலையை சொன்னாலே ரொம்ப கஷ்டப்படுறது, ரொம்ப யோசிக்கிறது, இப்படிப்பட்ட மனுஷங்களெல்லாம் கர்த்தர் ஃபஸ்ட்டு விரும்புறதில்ல. அப்படிப்பட்டவங்க மேலே ஈஸி ஆசீர்வாதம் வராது, கஷ்டப்பட வச்சு தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஆண்டவர். ஆனால் யாரெல்லாம் சந்தோஷத்தோட மனப்பூர்வமாக தங்கள் வாழ்க்கையில் அவங்க இருக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் அவ்வளோ ஆசீர்வாதம் நிரம்பிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மற்றவங்களை கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறா, கீழ்ப்படுகிறா. தண்ணி தாமான்னு சொன்னோன்னு என்ன பண்ணுறா, போ யார்கிட்ட போய் கேள், நானே கீழே இறங்கி போய் எவ்வளோ வெயிட்டு தூக்கின்னு வரேன், உனக்கு தண்ணி கொடுக்கணுமான்னு சொல்ல கீழ்ப்படுகிறா, தண்ணி கொடுக்குறா. ஒட்டகங்களுக்கு இவன் கேட்கல ஒட்டக தண்ணி ஊற்றுமான்னு, இவன் என்ன பண்ணுறா, ரெபெக்காள் அவ்வளோ உழைக்கிறா, ஏறுறா இறங்குறா, ஏறுறா இறங்குறா, தண்ணி எடுக்கிறா ஊத்துறா, ஒரே ஆளாக செய்கிறா. அத்தனை வேலைக்காரிங்க அங்கே இருந்தாலும் இவ வேலைக்காரியாக இருக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவளாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ். எனவே எலியேசர் சரியான செலெக்ஷன் பண்ணுறார். ஆண்டவரே, என் எஜமானுடைய குமாரன் ஈசாக்கு தனிமையாக இருக்கிறான், அவங்க அம்மா இல்லை, இப்போ அவனுடைய தேவையை அறிந்து அவனை கவனிக்க, பராமரிக்க, அவனுக்கு உறுதுணையாக இருக்க இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தாங்கன்னு சொல்லி அழகாக விண்ணப்பம் பண்ணுறாரு. அதை கேட்டது போலவே கர்த்தர் அமைத்து கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:2. எபேசியர் 5:2. சுகந்த வாசனையாக, காணிக்கையாகவும் பலியாகவும்
ஒப்பு கொடுத்து நம்மளை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அழகு, நான் அப்படி இப்படின்னு தான் மனசில் இருக்குதே தவிர எந்த குவாலிட்டிஸும் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்குள்ளே இல்லை. எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் சரி, அழகாக வச்சு வாழ்க்கை போகிறதில்ல. நல்ல சுபாவங்கள், நல்ல குணங்கள், நல்ல குவாலிட்டிஸ் இருந்தால் தான் வாழ்க்கை கடைசி வரைக்கும் வெற்றியாக போகும். ஹல்லேலூயா. என்னதான் அழகு இருந்தாலும் தன்மை இல்லைன்னா பண்ணிக்கு ஆர்னமெண்ட்டை மாட்டின மாதிரி தான். வசனம் சொல்லுது, நான் சொல்லல. பிரைஸ் தி லார்ட். எனவே வாழ்க்கையில் அழகு என்பது அப்பீரன்ஸை வச்சு இல்லை, வெளி தோற்றத்தை வச்சு இல்லை. தயவுசெய்து இன்றைக்கி இருக்கிற சினிமாவை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அதில் அப்பீரன்ஸ் தான் அழகுன்னு சொல்லுவான். வெளி தோற்றம் என்பது அழகல்ல. உள்ளத்தில் மறைந்திருக்கிற உண்மையான நல்ல குணங்கள் தான் வாழ்க்கையை வெற்றியாக நடத்த முடியும். ஹல்லேலூயா. எத்தனையோ சினிமாக்காரன் 1 வருஷம் 2 வருஷத்தில் பிரிஞ்சு போயிடுறான். அவங்ககிட்ட இல்லாத அழகா ஏன் வாழ முடியல? அழகை வச்சு வாழ்க்கையில் உள்ள இருக்கிற உண்மையான தன்மை, குணங்கள், சுபாவங்கள் தான் வாழ்க்கையினுடைய மிக மிக இன்றியமையாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அன்னைக்கு ஈசாக்குக்கு ஆண்டவர் அழகாக கொடுத்தார். அந்த வசனங்களோட வாசிங்க. 24 17 21 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 24 தர வேண்டும் என்றான். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீருமட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியில் ஒட்டகங்களுக்கு குடிக்க தொட்டில ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து, பா இது மாதிரி ஒரு ஆள், நம்ம ஜெபம் பண்ண மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறார், சரியான குவாலிட்டியான ஒரு பெண்ணை ஆண்டவர் காமிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ. கடைசியில் விசாரிக்கிறார், நீ யாருமான்னு கேட்குறார். 23 25 வரைக்கும் வாசிங்க. இன்னைக்கு நைட்டு மட்டும் கொஞ்சம் தங்கிக்கிறோமா, நீ யார் வீட்டு பொண்ணுமா, உங்கள் வீட்டில் இடம் கிடைக்குமான்னு சும்மா கேட்குறார் விசாரிக்கிறதுக்காக. கரெக்டாக யார், ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன், ரிலேஷன் கரெக்டாக அங்கே இதாகுது. சொன்னதுமன்றி இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றால். எல்லாமே சொல்கிறா, எல்லாமே இருக்குது, வாங்க, ராத்தாங்க இடமும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய ஜனமே அப்படியாக தன்மை உள்ளவளாய் அவள் காணப்பட்டாள். சங்கீதம் 18 அதிகாரம் 25 26 நீங்கள் வாசியுங்கள். சங்கீதம் 18 25 26. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடுள்ளவராகவும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஈசாக்கும் இதே சுபாவம் தான், அப்பாவுக்கு அப்படியே கீழ்ப்படிவான். அவனுக்கு அதே போன்ற ஒரு மனைவியை கர்த்தர் கொண்டு வந்து அமைத்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சொல்லலாம்,
கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் இப்படின்னா அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. அவங்கக்கிட்ட மட்டும் மிஸ்டேக் இல்லை, புருஷங்கிட்ட மட்டும் மிஸ்டேக் இல்லை, மனைவி கிட்ட மட்டும் தான் மிஸ்டேக் இல்லை. நம்முடைய கேரக்டருக்கு ஏற்ற ஒரு காரியம்தான் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருப்பார். அதனால் நம்ம திருந்திட்டா கர்த்தர் அவங்களையும் திருந்த வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவனுடைய ஜனமே, எதிர்காலத்தை சந்திக்க போகிறவர்களே, எதிர்காலத்தில் குடும்பமாய் மாறப்போகிறவர்களே, அவசரமே படாது, அவசரமே படாது. உன் கண்ணின் வழிகளில் உன் நெஞ்சின் வழிகள்லாம் ஓடி போனேன்னா, மாறுபாடாக இருந்தனா, மாறுபாடு உள்ளதா காரியங்களாக அது மாறும். கர்த்தர் நம்மளுடைய குவாலிட்டிஸ் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக இருந்துச்சுன்னா, நமக்கேற்ற அழகான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கர்த்தர் கொண்டு வருவார். நீ உன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் மாறுபாடாக உன் வாழ்க்கையில் நீ போனனா, மாறுபாடாக வந்து சிக்கிக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஈசாக்கு எப்படி இருந்தாரோ, எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமாக அடக்கமாக இருந்தானோ, கீழ்ப்படிதலாக இருந்தானோ, அதே போன்ற ஒரு பேரை கர்த்தர் அழகாக கொண்டு வந்து நினைச்சார். ஈசாக்கு எங்கேயும் போய் ஊரை சுற்றினு இல்லை. ஈசாக்கு இழிவான ஒரு காரியத்தை செய்யலை. அவன் ஜென்யூனாக இருந்தான். கர்த்தர் அவனுக்கு அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே முன்குறித்து அழகாக கொண்டு வந்து சேர்த்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி சினிமாக்காரனையும் பிசாசையும் அவனுடைய வலையிலையும் திரிந்து கொண்டுக்க வேணாம். உண்மையை சொல்கிறேன், அதெல்லாம் வாழ்க்கையில் சித்திக்காது. ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி தேர்ந்தெடுப்பவர்களுக்கு, அவசரப்படுறவங்களுக்கும் மிக மோசமான காரியம் நிகழலாம், மிக மோசமான காரியம் நிகழலாம். எனவே பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உண்மை உள்ளவர்களுக்கு உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. புனிதருக்கு புனிதர். எனவே கர்த்தர் இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் இந்த விஷயத்தில் மட்டும் சொல்ல, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு நம்ம பயந்து நடப்போம் என்றால், கர்த்தருக்கு உண்மையாக கீழ்ப்படிஞ்சு உங்கள் வீட்டில் சாந்தத்தோட அடக்கத்தோட ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிஞ்சு அன்போட ஜபத்தோட இணக்கமாக ஆளுகை அதிகாரம் செய்யாமல் விட்டு கொடுத்து ஒரு மனமாக உங்கள் குடும்பத்தை நேசித்து நம்ம வாழ ஆரம்பித்தாலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் புறப்பட வைப்பார். ஹல்லேலூயா. குடும்பத்தை மதிக்காமல், குடும்பத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல், குடும்பத்தை துச்சமாக எண்ணிட்டு ஆண்டுடைய வழியில் இல்லாமல் போகிற அத்தனை பேருக்குமே தேவன் மாறுபாடுள்ளதாக இருப்பார். அதை நம்ம புரிஞ்சிக்கணும். எனவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக இந்த வருஷத்தின் கடைசியில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை பெருக செய்கிற ஆட்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழக்க செய்கிற மனுஷங்கள்லாம் தூர போகணும். ஆசீர்வாதத்தை பெருக செய்கிற நல்ல மனுஷர்களுக்காக, நல்ல ஆதரவுக்காக, நல்ல ஒத்துழைப்பான காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே போல் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க என்று நிறைய ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதே போல் கர்த்தருக்கு பொறுமையாக கீழ்ப்படிஞ்சு குடும்பத்திற்கு அடங்கி நல்ல கர்த்தருக்குள்ள உண்மையாக நம்ம வாழ்ந்தால் கர்த்தர் நமக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கரெக்டாக கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் எவ்வளோதான் நம்மக்கிட்ட திறமை ஞானம் இருந்தாலும் ஜெப வாழ்க்கை இருக்கணும். ஜெபம் யாருக்கு வாழ்க்கையில் இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில் அழகாக கர்த்தர் நடத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அப்படி கரங்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.